நம்ம பிசினஸுக்கு பர்சனல் பிராண்டிங் முக்கியம் இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தனி நபர்கள் தங்களை வேறுபடுத்தி கொள்ளவும், நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மையை வளர்க்கவும், இறுதியில் தங்கள் இலக்குகளை அடையவும் அனுமதிக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, டாக்டர் வேலுமணி சார் அப்படின்னா தைரோக்கேர், கரெக்டுங்களா? அதே மாதிரி மிஸ்டர் நாகராஜன் சார், KR நாகராஜன் சார் அப்படின்னா ராம்ராஜ் பிராண்ட். அதே மாதிரி மிஸ்டர் குமரவேல் சார், CK குமரவேல் சார் அப்படின்னா நேச்சுரல் சலூன். இதுதாங்க டிஃபரன்ஸ். ஸோ கண்டிப்பா எல்லா பிசினஸுக்குமே பர்சனல் பிராண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோல ஒரு 5 விதமா நம்ம எப்படி பண்ணணும் பர்சனல் பிராண்டிங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிவரேஜிங் நியூ பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது புதிய தளங்களை பயன்படுத்துதல். இப்போது போஸ்டல் பிராண்டிங் இப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாரும் இப்ப ஷார்ட் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா? ஒன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இல்லைன்னா டிக்டாக் வீடியோஸ். டிக்டாக் இதுவே இந்தியாவில பேன் நம்ம பார்க்க முடியாது. வேறஸ் யூடியூப் ஷார்ட்ஸ். இப்ப ஒண்ணுமே இல்லை, இத்தனை வருஷமா யூடியூப் மெயினா பெரிய பெரிய வீடியோஸ்க்கு மட்டும்தான் இருந்தாங்க. இப்ப இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஏன் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும்? இது நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, மக்களோட விஷயங்கள் மாறிடுச்சு, அவங்களோட செயல்பாடுகள் மாறிடுச்சு. அதனால ஒரு பிராண்டாக, பெரிய பிராண்டா இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். அதனாலதான் அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தாங்க. சோ இந்த மாதிரி புது புது விஷயங்கள் என்னென்னலாம் வருதோ அதை கண்டிப்பா நம்ம பிசினஸுக்கு, அதுவும் பர்சனல் பிராண்டிங் மூலமா பயன்படுத்தலாம். இன்னமும் சொல்ல போனா பாட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இப்ப பயங்கரமா ஹிட் ஆயிட்டு வருது. அதாவது நீங்க ஒரு வீடியோ கூட நீங்க உங்களோட ஃபேஸ் காட்டணும். இந்த மாதிரி வேற பாட்காஸ்ட்ல அப்படி தேவையே இல்லை. நீங்க தாராளமா உங்க ரூம்ல இருந்து நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்களோ தாராளமாக சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வே. ஒரு பர்சனல் பிராண்டிங் மூலியமா நீங்க பெரிய ஆள் ஆகணும், உங்க பிராண்டை பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும், உங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்றால் வருகின்ற புது 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 தளங்களை பயன்படுத்த வேண்டும். We need to leverage the new platforms. ரெண்டாவது வழி என்ன ஒரு பர்சனல் பிராண்டிங்? ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓனிங் யுவர் நெரேட்டிவ் அப்படிம்பாங்க. அதாவது பர்சனல் பிராண்டிங்க ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா கொண்டு போகணும். ஏன் கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீப்புள் வாண்ட் கனெக்ஷன். எப்படி மக்கள் உங்களோட இணைய விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பாத்தீங்கன்னா, உங்கள் நோக்கத்து மூலியமா சொல்லலாம். உங்களோட நோக்கம் என்ன, எதுக்காக இந்த பிசினஸ் ஆரம்பிக்கப்பட்டது, நீங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க, இது சொல்ல மக்கள் இது ஃபேஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தரேன். உங்களோட தொலைநோக்கு பார்வை என்ன, உங்க விஷன் என்ன, அந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு பர்சனல் பிராண்டிங் ஒரு ஸ்டோரி டெல்லிங் மூலியமா தாராளமா நம்ம சொல்லலாம். நீங்க ஏன் என் பிசினஸ் கம்யூனிட்டி கூட வரணும் அப்படின்னா, இப்ப என்னை கேட்டீங்கன்னா நான் தான் சொல்லுவேன். சிறு வணிகங்களை மட்டுமே மையமாக கொண்டு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் 20 வருட அனுபவம். எல் நாக்ஸ்வே நிறுவனத்தின் உரிமையாளர், பிஃபோர் மார்க்கெட்டிங் இன் சோசியல் மீடியா புத்தகத்தின் ஆசிரியர். என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் தங்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சதுங்க. இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் நீங்க கம்பல்சரி கொடுக்கணும். இது இஸ் கால்ட் ஸ்டோரி டெல்லிங். என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்சனல் பிராண்டிங் குள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா தாராளமா நம்ம ஈஸியா ஜெயிக்க முடியும். மூன்றாவது வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் த்ரூ கம்யூனிட்டி அண்ட் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட செல்வாக்கை நீங்க உயர்த்தணும். இந்த ஒரு விஷயம் அப்படின்னா என்னைய விட்டா வேற யாரும் இல்லை அப்படிங்கிற செல்வாக்கை நீங்க உருவாக்கணும் அப்படின்னம்னா உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி அண்ட் கொலாபரேஷன் வேணும். சமூகம் மற்றும் ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். இது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டி நீங்க ஏன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னம்னா, அவங்க நினைக்கணும் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு
இவரை விட்டா வேற யாருமே இல்ல, இவர் சொல்றத மட்டும் நம்ம கேட்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நாம உருவாக்கணும். சோ யூ வில் பி a ரிசோர்ஸ் பர்சன். எது வேணாலும் இருக்கலாம், ஒரு ஆர்ஓ வாட்டரா இருக்கலாம், இல்ல ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், இல்ல ஒரு ஏசி ஃபிட்டிங்காக இருக்கலாம், எது வேணாலும் ஒரு 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 ஸ்கிரீன் இருக்கலாம், ஒரு கதவு எப்படி செய்யணும், இல்ல ஒரு ட்ரெட்மில் எப்படி இருக்கணும், இல்ல ஒரு லேப்டாப்ல வந்து வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் நாம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்துல நீங்க ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும். சோ இதுக்குதான் அந்த கம்யூனிட்டி. சோ ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா இவர்கிட்ட போ, அந்த கதவு வாங்கணும்னா இவர்கிட்ட, அதே மாதிரி ஒரு சேர் வாங்கணும்னா இவர்கிட்ட போலாம். இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை நம்ம பில்ட் பண்ணணும். அதே மாதிரி 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுலயே நிறைய ரிசோர்சஸ். இப்போ எப்படி ஒரு லைப்ரரியில போனீங்கன்னா ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கோ, சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ரிசோர்சஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு சின்ன கால்குலேஷன் எக்ஸல் ஷீட் கொடுக்கலாம், இல்ல ஒரு 2 பேஜ் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இதையெல்லாம் மீறி நீங்க கண்டிப்பா ஒரு கன்சிஸ்டன்டா இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா மக்கள் உங்களைய மறக்கவே மாட்டாங்க, உங்களை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவாங்க, உங்களை வேற லெவல்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. இதுக்குதான் அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். 2வது இந்த கொலாபரேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த காலத்துல எல்லாம் நான் மறுபடியும் there is no competition, only collaboration. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரியான கஸ்டமர்ஸ்க்கு தான் சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்மளோட ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் வந்து இன்னொருத்தர் பண்ணாம கூட இருக்கலாம். அப்படிங்கிறப்போ தாராளமா கொலாபரேட் பண்ணி தாராளமா அதே கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கண்டிப்பா சர்வ் பண்ண முடியும். சோ இதுதான் 3வது வழி. 4வது வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ப்ரேசிங் தி எமர்ஜிங் டெக்னாலஜி இன் பர்சனல் பிராண்டிங். அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்குரிய வர எல்லா தொழில்நுட்பத்தையும் நம்ம கண்டிப்பா அதை வந்து தழுவிய ஆகக்கூடிய கடமையில இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த காலகட்டத்துல நம்ம எந்த அளவுக்கு ஏஐ டூல்ஸ் நாம யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களோட டைம் அண்ட் மணி உங்களால சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி டெய்லி பண்ணக்கூடிய விஷயத்த நீங்க எந்த அளவுக்கு ஆட்டோமேட் பண்ணி வைக்கிறீங்களோ அங்கேயும் உங்களோட டைம் அண்ட் மணி சேவ் ஆகும். ஸோ புதுசா வர டெக்னாலஜில கண்டிப்பா நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கணுங்க. ஏன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய சொத்தாவே உங்களுக்கு இருக்கும். இட்ஸ் அ பவர்ஃபுல் அசெட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு காலத்துல ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா 1960லயே கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா மக்களுக்கு எப்ப புரிஞ்சது கம்ப்யூட்டர் ஒரு பிசினஸ்க்கு தேவை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 2000 தான் புரிஞ்சு. சோ எப்ப எல்லாம் டெக்னாலஜி ஒன்று புதுசு வருதோ, எவ்வளவு சீக்கிரம் நம்ம அடாப்ட் பண்றோமோ நம்மள போட்டியாளர்களை விட நம்ம வந்து முன்னாடி இருப்போம். ஸோ காம்படிஷன் பத்தி நீங்க ஒய் பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா இனிமேல் டெக்னாலஜி இஸ் கோயிங் டு பிளே a வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது மட்டும் இல்லாம இட் வில் பி a கிரியேட்டிவ் பார்ட்னர் ஃபார் யூ. ஸோ ஒரு டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸ்க்கு இத்தனை வருஷமா நம்ம பண்ணியிருக்கோம், இத்தனை இருக்கு, இத்தனை மக்கள் உள்ள வந்திருக்காங்க, இது எத்தனை பேர் வாங்கல, எத்தனை பேர் கிளிக் பண்ணிட்டு வாங்காம போனாங்க, நிறைய விஷயங்களை வந்து நீங்க டிசைட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். இதையெல்லாம் தாண்டி ஏன் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் நான் பேசியிருக்கேன்னு வைங்களா, உதாரணத்துக்கு சொல்றேன். இதை நீங்க ரீபர்பஸ் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சு. இதையே நீங்க சின்ன சின்ன ஃபார்மாட்டா 30 செகண்டுக்கு ஒரு வீடியோ, 45 செகண்டுக்கு ஒரு வீடியோ, எப்படி வேணாலும் நீங்க ரீபர்பஸ் பண்ணி வேற சோசியல் மீடியா டூல்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணணும். இப்ப இதே விஷயம் வந்து நான் வேற மாதிரி ரீபர்பஸ் பண்ணி நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் மேல போட முடியும். சோ இப்ப இருக்கிற டெக்னாலஜியும் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணுங்க. இதுதான் 4வது வழி. கடைசி வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைண்ட் செட் ஷிஃப்ட் ஃபார் பர்சனல் பிராண்டிங். அதாவது ஒரு மனநிலை மாற்றம் வந்து நமக்கு கண்டிப்பா தேவை. ஏன் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்துல வந்து இந்த பர்சனல் பிராண்டிங் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் நம்மளுக்கு சேராது, நம்மளோட பிசினஸுக்கு இது தேவையா அப்படிங்கிறதெல்லாம் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியில வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட் செட் ஆஃப் திங்கிங் பிகர், அதாவது நல்ல பெரிதாக சிந்திக்கக்கூடிய மனநிலை கண்டிப்பா இருக்கணும். எதையும் அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் பெரிதாக சிந்திக்கும் மனநிலை கண்டிப்பாக வேணும். இன்னொன்னு போர்ட்ஃபோலியோ மைண்ட் செட் டு லெகசி மைண்ட் செட் அப்படிம்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பாரம்பரிய மனநிலைக்கு நம்ம வரணும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கால்ட் லெகசி. ஒரு பெரிய ஒரு சகாப்தத்தை உருவாக்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். எனக்கு இது மட்டும் இருந்தா போதும், இதோட நான் லிமிடேஷன்ஸ் அப்படி இருக்க கூடாதுங்க.
அதுக்கு பேர் அபண்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட், அந்த மனநிலை உங்களுக்கு தேவை. மூன்றாவது பாத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸை நீங்க தாராளமா ஷோகேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மனநிலைக்கும் நம்ம கண்டிப்பா வரணும். அப்பதான் அந்த பர்சனல் பிராண்டிங் நம்ம பெரிய லெவல்ல கொண்டு போக முடியும். உங்க முடிவுகள் என்ன, நீங்க என்னென்னலாம் அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கும் நம்ம வரணும். நாலாவது பாத்தீங்கன்னா அந்த ரெசிலன்ஸ் அப்படிம்பாங்க, மீள்தன்மை. ஐயோ இருந்து என் மேல மீள முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அங்க இருந்தும் அந்த மனநிலை வரணுங்க. ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்துல பர்சனல் பிராண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் மீறி அந்த பர்சனல் பிராண்டிங் எப்படி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ வீடியோ கண்டென்ட். வேற வழியே இல்லை. இன்னொரு 10-15 வருஷம் வீடியோ மார்க்கெட்டிங் விட்டா வேற எதுவுமே கிடையாதுங்க. ஸோ பர்சனல் பிராண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இந்த வழியும் நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். இப்போ நம்ம டோட்டலா 5 முக்கியமான வழிகளை பார்த்தோம். பர்சனல் பிராண்டிங் எப்படியெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். முதல்வே லெவரேஜிங் தி நியூ பிளாட்ஃபார்ம். புது புது விஷயங்கள்லாம் என்ன ஒரு ஷார்ட் வீடியோஸ் தான் நம்ம கண்டிப்பா லெவரேஜ் பண்ணோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங் இம்பார்ட்டன்ட் ஃபார் பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறத பார்த்தோம். மூணாவது ஒரு கம்யூனிட்டி அண்ட் கொலாபரேஷன் எப்படி நம்ம பண்ணணும், ஏன் பர்சனல் பிராண்டிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்னு நாலாவது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஐந்தாவது நம்மளோட மைண்ட் செட். இந்த 5மே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி உங்களோட தொழில் மற்றும் நற்பெயரை உருவாக்குவதற்கு பர்சனல் பிராண்டிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். என்னோட கனிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்ன ஒரு 5 வழியில ஏதாவது ஒண்ணு எடுத்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. உங்களுக்கே அந்த மாற்றம் தெரியும். 5 எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா, ஒவ்வொன்னா பண்ணீங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்குதான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி. உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது. அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம் நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா மூணாவது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸ நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. சோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒண்ணு மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நாம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம். அந்த கம்யூனிட்டியில உங்களுக்கு என்ன தேவை, சோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். சோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். சோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. சோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் கொலாபரேஷன்.
சோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. சோ பார்ட்னர்ஷிப்ஸ், சோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அந்த சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரெசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.